அப்பர் ஸ்டார்ட் பண்ணலாமா சிவா? ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? சரிங்க. ஐயா வேணுகோபால் ஐயா, ரெக்கார்டிங் வந்து இப்ப அந்த ஃபெசிலிட்டி வேணுகு இவரு இருக்காரு. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது பார்க்குறேன். அ அப்புறம் ஐயா நீங்க உங்க உங்க மூலமா அது ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படியே இங்க? ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் சிவா. பார்ப்போம். நன்றிகள் பல, சரி நன்றிகள் சரி. பல. அ அ இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். ஆ அ என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது 11 டூ 12:30 ஒரு வந்து நல்ல அ ம் நம்மளுக்கு பிடித்தமான அ அ ஒரு ஞானத்தை பெறுறதுக்கு இது ஒரு ஒரு வழிவகுக்கிறது இந்த இந்த டைமு. இதுக்கு வந்து எல்லோரும் அனைவரும் வந்து உதவி புரிந்ததற்கு நன்றி. மிக்க நன்றி அப்பர் அவர்களுக்கு. அப்பர் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இருந்தார். அ எப்போ ஆரம்பிக்க போறீங்க? எப்போ ஆரம்பிக்க போறீங்கன்னு. அ ஓ அப்புறம் நம்ம எல்லா இந்த குழு சார்பாக எல்லாரையும் வந்து வரவேற்று நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்பருக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. இவர் வந்து நம்ம குழுவில் அடிக்கடி நிறைய சொற்பொழிவுகள் கொடுத்துருக்கிறார். இது அப்பர் வந்து அமெரிக்காவிலும் சரி, ஃப்ரான்ஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரொஃபஸர் தமிழில் வந்து அப்பர் போட்டிருந்தாரு. சிஎம்ஆர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார், சீனியர் ப்ரொஃபஸர். அவரை வந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இவர் நிறைய சொற்பொழிவு கொடுத்துருக்காரு. இவர் வந்து அப்பர்னாலே நான் வந்து அன்பு தான் நினச்சிப்பேன். ஏன்னா அந்த ஒரு இதில் வந்து அன்புன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து எல்லாரையும் வந்து அன்பாக பார்ப்பாரு. அப்பர்னாலே ஒரு ஆட்கள் கூடவே நிறைய அவர் வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, எல்லாரையும் அன்பாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 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 அமைப்பும் கூட பாருங்களேன். இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், பெங்களூரில் இருக்கோம், மதுரையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிங்கப்பூர். ஸோ இது வந்து அன்புனால அப்படியே வந்து பரவி எல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம். இதை வந்து மேன்மேல் இது பண்ணுறதுக்கு வேணுகோபால் ஐயா அவை அப்புறம் இது பண்ணி ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வேணுகோபால் ஐயா, உங்களிடம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இதுல என்னன்னா, எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் இருக்குது. 12/10/25 கடைசி நிகழ்ச்சியும் அப்பதான் நடத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. வந்து ஒரு இடைவெளியே கிடையாது. அதனுடைய பழைய இதனுடைய தொடர்ச்சி தான் ஒழிய நடுவில் ஒரு இடைவெளி இருக்குமா நான் கருதலை. ஏன்னா அது எனக்கு ஞாபகம் கரெக்டானு தெரியல. இந்த 12/10 ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது ஐயா அப்பர் ஐயானுடைய சொற்பொழிவு கேட்ட ஞாபகம் இருக்கு. அது என்னன்னு தெரியாது. இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் வந்து அப்பர் இதில் ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் பேரளவிலே ஒரு பெரிய சிவபக்தர். அவருடைய இதுல முதல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது நல்லா சிறப்பாக நடக்கணும். அவரை பத்தி மற்ற அதிகமா நம்ம சொல்றதுக்கு இல்லை. அவர் வந்து பெரிய ஒரு சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஒரு இது பண்ணிக்கூடிய நண்பர். ரொம்ப அருமையா இருப்பாரு. இந்த ஆன்மீக நிகழ்ச்சி வந்து இப்படி தொடர்ச்சி கேட்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப இதா இருக்குது. அதாவது அது ஒரு எல்லாரும் இதனுடைய பலன் அடையணும். அதுதான் என்னுடைய இது. ஆன்மீகங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் தான் இருக்குது. ஐயா நல்லபடியா ஆரம்பிக்க வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். காது கேட்க மாட்டேங்குது. அதான் காது சரியா கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க. மிக்க நன்றி ஐயா. அப்பர் சாமி பாட்டோட ஆரம்பிங்க அப்பர் வழக்கமா. தேங்க்யூ, நன்றிகள் பல. எல்லாரும் மியூட் போயிருங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றியன போற்றுகின்றேன். நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே
மால்கொண்ட பேதை குன்மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொல் சூரர்க்கு குலகாலா. நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் எப்பூமிசை என்னன்பாலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுனர் கொல்லேரே. பாட்டூர் பலரும் பரவப்படுவாய் பணங்காட்டூரானே மாட்டூரவா மறவாது உன்னை பாட பணியாயே. இன்றெனக்கருளி இருள் கடிந்துள்ளத்தேன் எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அன்றே பெரிது மற்றின்மை. சென்று சென்றனுவாய் தேர்ந்து தேர்ந்தொன்றாம் திருப்பெரும் துறையுரை சிவனே. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருனை அறிகையிற்பாரே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர யாமமாவும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடனம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளாலும் குருவருளாலும் சில கால இடைவெளிக்கு பிறகு நமது ஆத்ம கமலம் அகரவழி இணைய சத்சங்கம் மீண்டும் துவங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகிறோம். முதலில் இந்த ஆன்மீக சத்சங்கம் மீண்டும் தழைத்து மலர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் அதற்காக அயராது முயற்சி செய்து அன்புடன் ஒருங்கிணைத்து அரிய வாய்ப்பை உருவாக்கிய அனைத்து பெரியோர்களின் திருவடிகளை என் சிறந்தாழ்ந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். அவர்களுடைய திருத்தொண்டு மேலும் மேலும் சிறக்கவும் சிவபெருமானின் அருள் என்றும் துணையாக இருக்கவும் மனமாற பிரார்த்திக்கிறேன். மேலும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்து இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி சிவ சிந்தனையுடன் இந்த சத்சங்கத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அடியார்களின் திருவடிகளை அன்புடன் வணங்குகிறேன். இந்த சத்சங்கம் வெறும் உரையாடலாக இல்லாமல் நம் மனங்களை மடமாற்றம் செய்யும் சிவபெருமானை நோக்கி ஒரு ஆன்மீக பயணமாகவும் திருமுறைகளில் அருள் வாக்குகளை நாம் அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பாகவும் அமைய எல்லாம் வல்ல சிவபெருமானை மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய ஞான சிந்தனையில் திருமுறை காட்டும் வாழ்வியல் என்ற தலைப்பில் சிந்திக்கும் அரிய வாய்ப்பை குருவருளும் திருவருளும் எனக்கு கூட்டி வைத்துள்ளன. சைவ வேதம் என்று போற்றப்படும் 12 திருமுறைகள் இறைவன் திருவருளால் பெற்ற அடியார்களால் அருளப்பட்டது.
அதாவது அவர்கள் அருளை பெற்ற பிறகு நமக்காக அருளினார்கள். ஏனென்றால் நாம் ஆன்மாக்களாகிய நாம் இறைவனை அடைவதற்கு இது வழியாக இருக்கிறது. அதாவது நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது மூலஸ்தானத்தில் நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருப்போம். அது ஒரு சில சமயத்தில் எதுவும் வேண்டாத ஒரு பரவச நிலையில் இருப்போம், எதுவுமே வேண்டாம், ஒரு ஆனந்த நிலையில் இருப்போம் இல்லையா? அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்று பரவச நிலையில் அதை பல ஆண்டுகள் இருந்து நமக்கு இந்த தகைய அரிய நூல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். உயிர்களாகிய நாம் இதை பயன்பெற்று நாம் முக்தி அடைவதற்கும் இந்த உலக வாழ்வில் முக்தி பெறுவதற்கும் வழிகாட்டும் இந்த சைவ வேதமாக திருமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக சுந்தரர் சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் நெந்தறிய ஒண்ணா எம்மானை எலிவந்த பிரானை, அன்னம் வைகும் வழல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலும் ஆமே. சிவபெருமானை என்ன பண்ணுவாராம் வணங்கினாக்கா, அவர் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன்னும் என்றால் இந்த உலக வாழ்விற்கு வேண்டியான போகம் தருவானை. மெய்ப்பொருள் ஆகிய திருவும், அதாவது முக்திக்கான வழியும் தரக்கூடிய சிவபெருமான் என்றும், பின்னையன் பிழையை பொறுப்பானை என்றால் நான் செய்கின்ற உயிர்களுடைய இயல்பே பிழை செய்வதுதானே, அந்த பிழையை பொறுப்பானை. மேலும் பிழையெல்லாம் தவிர படுப்பானை, மேலும் பிழை வராமல் நம்மளுடைய தடுப்பானை என்று மிக அற்புதமாக சுந்தரர் சொல்லியிருக்கார். அதேபோல் சிவபெருமானை பற்றி சுந்தரர் சொல்லும்போது, இம்மையே தரும் சோறும் கூரையும், சிவபெருமானை ஏற்றினால் என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார். அதாவது தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழீர் பாடுமின் புலவிற்கால், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாமிடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. சிவபெருமானை நாம் மிகவும் சுருக்கமாக வணங்கணும்னா கூட, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேன் என்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இதை மட்டுமே பண்ணாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் நம்ம டெய்லி பண்ணாவே என்ன கிடைக்குமா நமக்கு சொல்கிறாரு. இம்மையே தரும் சோறும் கூரையும், நம்ம வேண்ட அந்த சாப்பாடு உணவுக்கு வேண்டது வேண்டதுக்கு மேலேயே கொடுப்பாரு. அதுமாரி வீடும் கொடுப்பாரு, அதேமாதிரி முக்தியும் கொடுப்பாரு. அப்படின்னால உலக வாழ்க்கைக்கு நாம் இறைவனை வணங்குவதனால் இந்த பலன் கிடைக்கும் என்று சுந்தரர் மிக அருமையாக கொடுக்கிறார். இப்போ ஏதாவது ஒரு ஊரில் பசி பட்டினி இருக்காங்கன்னா இந்த பதிகத்தை பாடினா கண்டிப்பாக இந்த மழை பெய்து அந்த ஊரில் எல்லா வளங்களும் பெருகும் என்பது உறுதி. அடுத்ததாக நம்ம திருமுறைகளை நம்ம பக்தி பாடலாக பார்க்காமல், மேலும் மருத்துவம் என்று பார்க்கும்போது உடல்நலத்தை பேணுவதற்கு வழி, உளவியல் என்று பார்க்கும்போது மன அமைதிக்கு வழியாகும், ஆன்மீகம் என்று பார்க்கும்போது ஆன்ம உயர்வை, இந்த ஆன்மா பக்குவப்பட்டு மேல்மை நிலைக்கு செல்வது இல்லையா, அதற்குண்டான வழியாகும். தனி மனித ஒழுக்கத்துக்கும் மிக தெளிவாக இருக்குது. அப்பர் பெருமானுடைய ஒரு பாடலை பார்த்தோம்னா அவர் சொல்கிறார், நம்ம இந்த உயிரின் பக்குவப்பட்டு எப்படி இறைவனை போய் சேருன்றதும், இந்த விவசாயம் நம்ம பண்ணி பக்குவப்பட்டு எப்படி நம்ம அறுவடை செய்கிறோம் அப்படின்றத மிக அழகாக அனாலஜி பண்ணியிருப்பார், ஒற்றுமை பண்ணியிருப்பார். பாருங்கள், மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. அதாவது
மெய்மையாம் உழவை செய்து, அதாவது மெய்மை வந்து இந்த அந்த பொய்மையை தவிர்த்து மெய்மையான அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் உழவு செய்வது போல விருப்பெனும் வித்தை வந்து அன்பு வைக்கும், அனைவரிடமும் அன்பு வைக்க வேண்டும். அந்த நிலையை நம்ம வந்து அன்பாகிய விதையை நாம் விதைத்தால் அந்த பொய்மையாம் கலை நம்ம விவசாயம் பண்ணுறப்போ அந்த கலை வருது இல்லையா, அந்த வந்து அது வந்து பொய், அந்த கலையை வந்து நீக்கும்போது பொறை எனும் நீரை பாய்ச்சி, நம்ம வந்து எதுவுமே வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இருக்கிறோம் இல்லையா. ஆனால் இதுலேருந்து என்ன சொல்கிறோம், பொறுமை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். பொறை எனும் நீரை பாய்ச்சி, அந்த விவசாயத்துக்கு எப்படி நீர் பாத்திரமோ அது மாதிரி நம்ம வந்து இறைவன் மீது பக்தி வச்சு நம்ம வந்து அந்த பொறுமையாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, அந்த நேர்மை என்ற வேலியை நம்ம இட்டால் செம்மையுள் அந்த சிறப்பான நிலையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் சிவகதி விளையும் என்று மிக தெளிவாக கூறுகிறார். அதாவது மெய்யடியார் அப்படின்னு சொல்கிற மெய்யடியார் பொய்யடியார் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா, அதாவது வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இறைவனை போய் வேண்டுறப்போ நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்றது வேண்டுறது வந்து காமிய பூஜை, நம்ம வந்து இதனுடைய வந்து நம்ம பூஜை செய்கிறோம் பலன் வேணுன்றது. ஆனால் அந்த மெய்யடியார் அப்படின்றது வந்து எப்படின்னா நிஷ்காமிய பூஜை, அந்த வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த மெய்மையாம் உழவை செய்து நம்ம வந்து ஆன்மா பக்குவப்பட அந்த மெய்யடியார் நிலைக்கு வந்து நம்ம வந்து உயர்வோம் என்று மிக அழகாக அப்பர் பெருமான் கூறியிருக்கிறார். இப்போ நம்ம திருமுறைகள் பார்க்குறப்போ நமக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறாரு. பார்க்கும்போது முதல்ல இந்த எலும்பை வந்து பெண்ணாக மாற்றினார். அப்புறம் வந்து இந்த பாம்பு கடித்து இறந்த சிறுவனை வந்து உயிர்ப்பித்தார் இல்லையா. அடுத்தது முதலை விளங்கிய பாலனை, இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம உயிர்களாகிய நாம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இறைவனை நம்ம வேண்டனா என்னால் நம்ம சாதிக்க முடியும். நம்ம வந்து அந்த நம்ம வாழும் காலத்தில் ஏற்படும் வந்து இடர்களை நம்ம வந்து தெளிவாக நீக்கலாம் அப்படின்றத வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அற்புதங்களாக நமக்காக இந்த பதிகங்கள் கிடைக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு. அடுத்தது அவரே தூதுவராக சென்றார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சுந்தரருக்கு. அடுத்தது வந்து கல்லை கட்டி மிதக்க செய்தார். அப்புறம் ஆண் பணியை வந்து தென் பண்ணையாக மாற்றினார். அப்புறம் ஊமை பெண்ணை பேச வைத்தார். அப்புறம் படிக்காசு அறினார். இந்த மாதிரி வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு. இப்போ மருத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ திருமுறையில் வந்து இந்த சூழ நோய் வர்றது, வெப்பு நோய், கண் நோய், தோல் நோய், மனநோய், காய்ச்சல் நோய், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் ஏற்படும் எந்த நோய் ஏற்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதனுடைய பதிகங்களை நம்ம பாடுறப்போ அதனுடைய நமக்கு வந்து அதனுடைய பலன் பதிகள் வந்து நிறைவேறுக்கு அப்படின்றத வந்து நானே நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம குழந்தை பேர் வேண்டும்னா அதுக்குண்டான பதிகத்தை பாடினா அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போ மெய்கண்டாரே பிறந்தது வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய பேராக, அது வந்து அவர் வந்து மெய்கண்டார் வந்து பிறந்ததே வந்து அந்த மாதிரி பதிகத்தை பாடி தான் பிறந்தார் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதுதான் அடுத்ததாக பார்க்குறப்போ இந்த திருவாசகம் வந்து நெஞ்சே உருக்கும் தமிழ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மேலும் வந்து மொழி இனம் சமயம், இது வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க கூட நம்ம இதை உருக்கமாக பாடினா மொழி தெரியலனா கூட அவங்க வந்து இது என்னது அப்படின்னு வந்து அதனுடைய பொருள் என்னன்னு வந்து கேட்கறதுக்கு ஆர்வம் வருது. அதுதான் வந்து நம்ம ஜியு போப் இட்டாலியன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்ற அந்த வரியை வந்து அவர் வந்து ஆழமாக ஈர்த்துச்சு. அதனால தான் அவர் வந்து அதை வந்து மேலும் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வந்து அந்த ஆன்மீக ஆழத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து அதனை வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து வந்து உலகம் முழுவதும் அறிய செய்தார். ஸோ இது 9ஆம் நம்பர் திருமுறைன்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து சேந்தனார் அப்படின்றது அவருடைய மகிமை வந்து மிகவும் சிறப்பானது. அதாவது தில்லையில் வந்து நடராஜரோட தேர் வந்து நின்றுது. அப்போது வந்து சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடி அந்த தேரை வந்து நின்றிருந்த தேர் வந்து தானாகவே வந்து ஓடத் தொடங்கியது என்றது அதனுடைய மகிமை. ஸோ இது வந்து திருப்பல்லாண்டின் மகிமையும் வந்து பக்தியினுடைய வல்லமை வந்து 9ஆம் திருமுறையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10ஆம் திருமுறை என்று பார்க்கும்போது திருமந்திரம், இதில் வந்து அன்பே சிவம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இது மாதிரி வந்து உலக நலனை வலியுறுத்துறதுக்கு வந்து திருமுறை வந்து இதில் வந்து திருமந்திரம் வந்து மிகவும் சிறப்பானது. இதில் வந்து அன்பு, அறம், யோகம், ஞானம் இணைந்த வாழ்வியல் வந்து நூல் வந்து மனிதன் வந்து பக்குவப்பட்டு முன்னேறதுக்கு வந்து இது வந்து திருமந்திர நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது 11ஆவது திருமுறை சிறப்புன்னு பார்க்கும்போது நம்ம மதுரை மண் இல்லைங்களா, அதில் வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து இறைவனே வந்து புலவனாக வந்து பானபத்திற்காக வந்து பாடிய அருள், அதுதான் பாடல் இல்லையா. ஸோ அது வந்து 11ஆவது திருவனுடைய
திருமுறையினுடைய பெருமை. அதில் வந்து காரைக்கால் அம்மையார் அவங்க வந்து பக்தி இலக்கியத்தில் வந்து முதல் பெண் கவிஞர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பண் இசை மரபிற்கு அடித்தளம் அமைத்தவரே வந்து காரைக்கால் அம்மையார். அவர் வந்து திருவாலங்காட்டில் வந்து இறைவனின் அந்த ஊர்துவ தாண்டவத்தை பாடினார்ல, அம்மை என்று வந்து இறைவனிலிருந்து பெற்ற முதல் நாயன்மாராக அறியப்படுகிறார். ஸோ இது 11ஆம் திருமுறையினுடைய சிறப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது 12ஆம் திருமுறை சிறப்பு தெய்வசேக்கரார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வள்ளலார் வந்து கிருபானந்தவாரியார் இதில் ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து முதல்ல அவர் சொற்பொழிவில் வந்து முதல் பாட்டு உலகலாம் அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே அந்த பாட்டை பற்றி பேசியே வந்து அதில் வந்து பெருமை அடைஞ்சார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத்தகைய பெருமை வாய்ந்த பெரிய புராணம். அதை எழுதிய தெய்வசேக்கிழார். அவர் வந்து செயற்கரிய செயல்கள் செய்த சிவனடியார்களுடைய புனித வரலாறு வந்து மிக அழகாக பிரிச்சுறார். அதில் வந்து 63 தனியடியார்களும் 9 தொகையடியார்களும் சேர்த்து 72 அடியார்களுடைய பக்தி, தியாகம், அப்புறம் வந்து தொண்டு, அன்பு ஆகியோருடைய வந்து எல்லாம் மிக விரிவாக அந்த மனதை உருக்கும் வண்ணம் விளக்கியிருக்காரு. இதுதான் வந்து சைவ சமயத்தின் கருவூலமாக நம்ம பெரிய புராணத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை சுருக்கமாக நம்ம பார்க்கணும்னா 12 திருமுறையில் வந்து முதல் 3 திருமுறையில் வந்து திருஞான சம்பந்தர், அதை வந்து இறை நம்பிக்கை, ஆனந்த பக்தி நம்ம பார்க்குறோம். 4வது 5வது 6வது திருமுறை வந்து திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள், அவர் துன்பத்தை வெல்வதற்கும் நம்பிக்கை வருவதற்குமாக நம்ம பார்க்குறோம். 7வது வந்து சுந்தரர் வந்து இறைவனுடன் இருக்கிற உறவு நட்பு முறையை வந்து மிக அழகாக நம்ம அதில் பார்க்குறோம். அடுத்தது 8வது திருமுறை மணிவாசகர். இது வந்து அன்பு, சரணாகதி, அந்த உருக்கம், அது எல்லாமே நம்ம 8வது திருமுறையில் பார்க்குறோம். 9வது திருமுறையில் வந்து பலர் அருளியவை, அது வந்து பல்வேறு பக்தி வழிகளை நம்ம பார்க்குறோம். 12வது வந்து பக்தியை வாழ்ந்து காட்ட வாழ்க அடியார்களுடைய வரலாறாக நம்ம பார்க்குறோம். இதில் மொத்தம் 18,000 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 300 பாடல்கள் இருக்கின்றன. ஸோ இந்த 12 திருமுறைகள் எல்லாமே வந்து இது வந்து நூல்களாக பார்க்காம இது 12 நமக்கு வந்து வாழ்க்கை பாதைகளாக நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த உலகியலில் வந்து நம்ம வந்து பக்குவப்பட்டு இறைவனை அடைவதற்கும் உலகியலில் வந்து செம்மையாக வாழ்வதற்கும் வழியாக இருக்கும். இப்போது நம்ம நால்வர்களுடைய பாடல்களை நம்ம பார்க்கும்போது அதாவது தமிழை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம்னாக்கா திருஞான சம்பந்தரை வந்து கொஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே வந்து திருநாவுக்கரசரை வந்து கெஞ்சு தமிழ் அப்படின்னு பார்க்குறோம். அதே நம்பி ஆரூரரை நம்ம வந்து பார்க்கும்போது சுந்தரர் வந்து நம்ம பார்க்கும்போது விஞ்சு தமிழ் அப்படின்னும், மணிவாசகரை நம்ம பார்க்கும்போது நெஞ்சு தமிழ் அப்படின்னு பார்க்குறோம். இதே வந்து நம்ம வந்து அவரை ஆண்ட முறையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா திருஞான சம்பந்தரை வந்து நம்ம வந்து பாலை கொடுத்து ஆண்டார். அடுத்தது திருநாவுக்கரசரை வந்து சூளை நோய் கொடுத்தார் ஆண்டார்லே, அதனால் சூளை கொடுத்து ஆண்டார் என்றும், நம்பி ஆரூரை நம்ம பார்க்கும்போது ஓலை கொடுத்து ஆண்டார். இதான் நம்ம வந்து அவருடைய திருமணத்தின் போது ஓலை எடுத்துகிட்டு வந்து நீ எனக்கு அடிமை என்று சொன்னார் இல்லையா, அந்த ஓலை கொடுத்து ஆண்டார். அடுத்தது மணிவாசகரை நம்ம பார்க்கும்போது காலை கொடுத்து ஆண்டார், திருவடி தீக்கை கொடுத்து ஆண்டார் இல்லையா, அதனால் காலை கொடுத்து ஆண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து இவர்களுடைய நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன அப்படின்னாக்கா, இவர் வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து இறை அன்பு நம்ம இயல்பாகவே மலரட்டும், நமக்கு அதுக்காக பக்குவப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு வாய்ப்பும் நம்ம வரும்போது பயன்படுத்திக்கலாம். எல்லாமே இறைவனுடைய திருவருளால் அது நடக்குது என்ற நிலையை நம்ம வந்து அடைகிறோம். அடுத்தது வந்து தாழ்மையும் நம்பிக்கையும் அருளை தரும் என்று நம்ம வந்து திருநாவுக்கரசர் வந்து நம்ம பார்க்குறாரு. அடுத்தது சுந்தரன் நமக்கு என்ன சொல்லித்தராருனாக்கா, அவர் வந்து இறைவன் வந்து நமக்கு நெருக்கமானவர் அப்படின்றது வந்து நமக்கு சொல்லித்தராரு. மணிவாசகர் வந்து மனம் முழுவதுமாக நம்ம வந்து அந்த 100% டெடிக்கேஷன் வந்து முழுவதும் நம்ம வந்து அர்ப்பணித்தால் நமக்கு வந்து முக்தி நிலை அடையலாம். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய படிநிலை வந்து பக்குவ நிலை போகிறப்போ அதை வந்து சரியை, கிரியை, யோக, ஞான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சரியைன்னா வந்து இறைவனை வந்து நம்ம வெளிப்புறமாக இருந்து நம்மளுடைய சிவத்தொண்டு செய்கிறது. கிரியை என்பது இறைவனை வெளியவும் உள்ளவும் பார்க்கறது, அது வந்து திருஞான சம்பந்தர். இறைவனை வந்து நம்ம வந்து அகத்திலும் புறத்திலும் பார்க்குது. அடுத்தது 3வது சுந்தர நிலையை நம்ம பார்க்கும்போது யோக நிலை வந்து இறைவன் வந்து அகத்திலே பார்க்கறது. அடுத்து மணிவாசகரை வந்து ஞான நிலை வந்து எல்லாமே பரபரமாக பார்க்குறது வந்து அந்த உயர்ந்த நிலையை வந்து பார்க்குறோம். இது வந்து இவங்க எல்லாம் வந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு சென்று அந்த நிலையில் வந்து நம்ம வந்து
பக்குவம் அடையத்துக்கு நமக்கு வந்து வழிகாட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம திருமுறைகள் வந்து நமக்கு வந்து நன்றாக வாழ்கிறதுக்கும் ஆன்மாவை உயர்த்துக்கும் வந்து வழிகாட்டும் ஒரு ஆன்மீகமாக நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு. வந்து ஒரு இந்த நிலை இருக்கிறத நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து அவரோட வேண்டுறதுக்கு முன்னாடி காமிய பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நிலையில் இருக்கிறோமே அதுக்கே நம்ம வந்து நன்றி செய்யணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம வந்து ஏதோ முன்பிறவியில் வந்து புண்ணியம் செய்திருக்கோம். இந்த மாதிரி வந்து இந்த பாடல்களை பாடுறதும் சரி, நம்ம வந்து அந்த பாடலை கேட்குறதும் வந்து இறைவனுடைய திருவருளால் தான் நடக்குது. ஞானசம்பந்தரே சொல்லியிருக்காரு, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம இறைவனுடைய திருவருளால் நடக்குது அப்படின்னு நினைக்கிற போது நம்ம வந்து மண்ணில் வந்து நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்றது வந்து திருஞான சம்பந்தரே மிக அழகாக சொல்லியிருக்காரு. இது வந்து வாழ்த்து பாடலாக கூட நம்ம வந்து யாருன்னா நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்தாங்கன்னா கூட இந்த வந்து எல்லாம் திருவருள்னு சொல்லிட்டு இந்த பாடலை நம்ம பாடலாம். வந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லதொரு கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. வந்து நம்ம வந்து எல்லாருமே இன்புற்றிருக்க வேண்டும் பரபரமே அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறப்போ இறைவன் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வழியாக வாழ்கிறதுக்கு நமக்கு வந்து அருள் கூட்டுவார். அது வந்து நம்ம மடைமாற்றம், நம்ம தவறான வழியில் செல்றா கூட அவர் வந்து மடைமாற்றத்துக்கு வந்து நமக்கு வந்து அருள் புரிவார். இப்போ எப்படி சுந்தருக்கு தடுத்தாண்டார் இல்லையா, அந்த மாதிரி நமக்கும் வந்து இறைவன் எப்படின்னா நம்ம வந்து இறைவன் வந்து நேராக வர பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு டைரெக்டாக வருவார். ஆனால் என்ன மாதிரி அடியார்களுக்கெல்லாம் வந்து இறைவன் வந்து வேறு யாரும் மூலியமாக வந்து நமக்கு வந்து அறிவுரை வழங்க, அதுவே சிவபெருமான் கொடுத்த நம்மளுடைய அருளாக நம்ம பாவித்து அதை சிந்திச்சு அவர்கள் சொன்ன அட்வைஸ் வந்து நமக்கு வந்து ஏற்றதாக இருந்தால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம அனைவரும் இல்லை எல்லாருக்குமே நம்ம ஒரு கேள்வி வரும், நம்ம வந்து ஏன் வந்து நமக்கு துன்பங்கள் தொடர்ந்து வருகின்றன, நல்லவர்களுக்கும் ஏன் துன்பம் வருது, வினை என்றால் என்ன, வினையை மாற்ற முடியுமா, அதற்கான மருந்து தான் என்ன அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது வந்து சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர்களினுடைய நிலை அப்படின்னு பார்க்குறப்போ வந்து கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை அப்படின்ற 3 நிலையில் வந்து உயிர்கள் வந்து படிப்படியாக பக்குவப்பட்டு வருது. அந்த கேவல நிலை அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா அறியாமை எனும் இருளில் இருப்போம். எப்படின்னாக்கா ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடமே இல்லாமல் ஒரு படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் இருந்தாங்கனாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் கட்டி வந்து மக்களுக்கு வந்து படிப்பறிவு ஏற்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து கேவல நிலையில் அறியாமல் இருந்த உயிர்களை வந்து இந்த தனு கரண புவன போகம் இந்த உலகத்தை படைத்து நமக்கு உயிர்களை வந்து இங்கே கொண்டு வராரு. அதுதான் சகல நிலை. அந்த சகல நிலையில் இருக்கிற உயிர் வந்து என்ன பண்ணுனாக்கா, இந்த வினை அப்படின்னு சொல்கிற வந்து அந்த தொழில் எண்ணம் நம்மளுடைய முடிவு, அதான் மனம் மொழி மெய்களால் நம்ம நினைக்கிறது வந்து அந்த மனத்தால் நினைக்கிறது எண்ணம், நம்ம அதனால் செய்கின்ற தொழில், அதனால் ஏற்படுகின்ற விளைவு எல்லாமே வந்து அதுதான் வினையாக நம்ம பார்க்குறோம். அந்த வினையை வந்து நம்ம வந்து எந்தெந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஆதி ஆன்மீகம் அப்படின்ற ரூபில் வரும். அதாவது நம்ம வந்து ஒரு அடுத்த உயிருக்காக நம்ம என்ன நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா அதனால் ஏற்படுகின்ற விளைவு வந்து ஒரு வினையாக வருது. ஆதி பௌதிகம் அப்படின்னா இந்த இயற்கையில் இந்த மரங்களோ இந்த மற்ற இயற்கைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதும் ஒரு வினையை வருது.
அதே ஆதி தெய்வீகம்னா இப்போ இந்த தெய்வ நிந்தனையோ தெய்வத்தை போற்றுறதோ அதனால் ஏற்படும் வினைகளை வந்து நம்ம அதுதான் வந்து நம்ம மந்திரங்கள்லாம் பார்க்குறப்ப ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 நிலையும் நம்ம வந்து நம்ம அதனால் ஏற்படும் நம்ம நிலைகளை வந்து என்னை பக்குவப்படுத்து இறைவா அப்படின்றது தான் வந்து ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்ற நிலையை வந்து நம்ம பெற்றோம். அப்போ வந்து இந்த உயிர்கள் வந்து இப்போ கேவல நிலையிலேருந்து சகநிலை வந்து, அதாவது ஒரு கிராமத்தில் வந்து இப்போ வந்து ஸ்கூல் கட்டியாச்சு. அப்போ வந்து உயிர்கள் வந்து இப்போ எப்படி நம்ம போய் மாணவர்கள் போய் படித்து பக்குவப்பட்டு பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உயிர்கள் எப்படி பக்குவப்படுது அப்படின்னாக்கா, அதை வந்து உயிர்கள் வந்து கற்றல் நம்ம கற்றல் இந்த கற்றல், கேட்டல், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சொற்பொழிவுகள்லாம் கேட்குறவே அது கேட்டல், சிந்தித்தல், இதனால் ஏற்படும்போது ஒரு சிந்தனை ஏற்படும் இல்லையா, சிந்தனை ஏற்படும்போது அதுலேருந்து ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு ஏற்படும்போது வந்து நம்ம பரபிரம்மத்தை கூப்பிட்டு அடைய வேண்டும் அப்படின்ற அந்த நிலையில் நம்ம ஏற்பட்டு இறைவன் குருவாக வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு நமக்கு வந்து அந்த முக்தி நிலை தருவான் இல்லையா, அதுதான் வந்து நிட்டை கூடுதல், அதாவது வந்து முக்தி நிலை அடைதல். இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த வினைகள் வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறது. அதாவது வினைகள் என்றால் தண்டனைன்னு பார்க்கக்கூடாது, அது வினை வந்து நம்ம வந்து ஒரு பாடமாக, இது எப்படி நம்ம பள்ளியில் சொல்லிக் கொடுக்குற பாடமாக நம்ம பார்க்குறப்போ வினை வந்து உயிர் வந்து பக்குவப்படுறதுக்கு வந்து மிகவும் வந்து அனுபவம் வந்து நமக்கு வந்து அனுபவமாக வளர்கிறது. ஸோ இது வந்து ஆன்மா வளர்கிறதுக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்குது. இப்போது இந்த வினைகளை வந்து 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னாக்கா பழவினை, இப்போ வந்து நுகர்வினை, ஏர்வினை. இதுதான் வந்து சொல்கிறது வந்து சஞ்சீத வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை. அதாவது சஞ்சீத வினைன்றது வந்து பழவினை அப்படின்னாக்கா நம்ம முன்பிறவியில் எடுத்த வினைகளை எல்லாமே அதனுடைய தொகுப்பு தான் வந்து பழவினை, அதான் சஞ்சீத வினை. அது என்ன, நம்ம அந்த வினை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த பிறவிக்கு வந்தோம்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு சிட்டுக்குருவி தலை மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சா எப்படி இருக்கும், தாங்க முடியாது இல்லையா. அதனால் மொத்த வினையுமே நம்மளால் எடுத்துக்கிட்டு வர முடியாது. அதனால் சிவபெருமான் வந்து பெருங்கருணை கொண்டு நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வினையை மட்டும், பிராப்த வினையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த பிறவியில் வந்து அனுபவிக்கிறார். அந்த வினையை அனுபவிக்கிறப்போ நம்ம வந்து அதனால் ஏற்படும் அந்த விளைவுகள் இருக்கு இல்லையா, அதனால் வர்றது தான் வந்து ஆகாமிய வினை, அதுதான் வந்து ஏர்வினை. அதாவது இந்த பிறவியில் புதிதாக நம்ம சம்பாதிக்கிற வினை. இதுதான் வந்து அந்த ஒரு சைக்கிள் மாதிரி பழவினை, நுகர்வினை, ஏர்வினை அப்படின்ற இந்த 3 நிலையை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ஆனால் முக்தி அடையணும் அப்படின்னாக்கா எப்படின்னாக்கா அந்த 3 இந்த வினைகளுமே இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த வினைகளை அழித்து ஒரு வந்து அந்த 2 நிலையை வந்து சமமான நிலைக்கு, நல்வினையும் தீவினையும் சமமான நிலைக்கு செல்லும்போது முக்தி அடைகிறோம். இது எப்படி வருதுனாக்கா, நம்ம வந்து உதாரணமாக நம்ம பார்க்குறோம், இப்போ ஒரு பொருள் வந்து உங்கள் கையில் கிடைச்சிது. அந்த பொருளை கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து உரியோட வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்வினை ஆகுது, அவங்க நன்றி சொல்கிறாங்க. அதே வந்து நீங்கள் அதை கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா தீவினை ஆகுது. அதே வந்து அவங்க சொல்கிறப்ப நீங்கள் நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்வினை ஆகி அதுக்கும் நீங்கள் வந்து பலனை அனுபவிக்கணும். ஆனால் அவங்க கொடுக்குறப்போ வந்து எல்லாம் திருவருள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த புதிய வினை வராமல் அந்த வினை வந்து சமநிலையை ஏற்படுது. அந்த சமநிலையில் வர்றப்போ நல்வினையும் தீவினையும் இருவினை ஒப்பு அப்படின்ற நிலைக்கு நம்ம வரும்போது ஆன்மா வந்து பக்குவப்பட்டு வந்து நம்ம வந்து முக்தி அடையிறதுக்கு வந்து மிகவும் அந்த ஏற்ற நிலையாக வருகிறது. ஸோ இந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா குரு லிங்க சங்கம வழிபாடு நிலையை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பக்குவப்பட இறைவன் குருவாக வந்து ஆட்கொள்கிறப்போ அந்த நம்மளுடைய பழைய வினைகள் இருக்கு இல்லையா, அந்த வினைகள் எல்லாம் வந்து ஒரே இதில் வந்து எரிஞ்சு போயிடும். அதான் விண்ணூறு அடுக்கிய விறகின் வெவ்விரல் வந்து அப்பர் பெருமான் சொல்கிறார். இவ்வளோ இந்த உயரத்துக்கு நம்மளுடைய வினை இருந்தால் கூட நம்ம இறைவனுடைய நம்ம வேண்டுறப்போ நம்மளுடைய ஒரு விறகுல வந்து ஒரு தீப்பட்டால் எல்லா விறகும் எரிஞ்சு போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வினைகள் எல்லாம் நம்ம வந்து எரிஞ்சிடும். அதே லிங்க வழிபாடு அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து இந்த நுகர் வினை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வினையெல்லாம் நம்ம வந்து அழிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து சங்கம் இது மாதிரி அடியார்களோடு இருக்கிறப்போ நமக்கு வந்து நுகர்வினை, புதிய வினை இல்லாமல், ஏன்னா நம்ம வந்து இறை இந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம இந்த இறை நிலையில் நம்ம இருக்கோம் இல்லையா, அதனால் புதிய வினைகள் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு வந்து உதவுது. ஸோ இந்த நிலையில் நம்ம இருக்கும்போது குரு சங்கம லிங்க வழிபாட்டு நிலையை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு வந்து ஆன்மா பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நிலைக்கு ஏற்பட்டு நம்ம வந்து இறைவன் வந்து இந்த திருவருள் நிலை வந்து வீழ்ச்சி ஏற்பட்டு நமக்கு வந்து பக்குவம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வினையினுடைய நிலை. இதுதான்.
ஸோ அதுதான் அது அருள் அறம் ஆணுப ஞானம். அந்த அனுபவ ஞானம் வந்து ஏற்படுறப்போ நம்ம வந்து வினை தீரும். அதுதான் வந்து இதில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வினையை வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம சொல்கிறாங்க, நம்ம வந்து வினையை பக்குவப்படணும் அப்படின்னா எப்படி தான் நம்ம வந்து அந்த என்ன தான் செய்தால் நமக்கு வந்து அதனுடைய முக்தி கிடைக்கும், நமக்கு இந்த வேணுன்ற இந்த உலக வாழ்வுக்கு வேணுன்றதும் கிடைக்கும், அதே மாதிரி முக்தியும் கிடைக்கும் அப்படின்றப்போ வந்து திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு வந்து அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கூணமன்றே கைவினை செய்தெம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தெம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அதாவது சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, முன்பிறையில் நான் என்ன செய்தேன்பா அதான் இதை அனுபவிக்கிறோம் அப்படின்றது. அதனால் ஆனால் சொல்கிறாரு அவ்வினைக்கு இவ்வினை, முன்பிறையில் செய்த வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். ஆனால் இது சொல்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறீங்க நல்லா, ஆனால் உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனம் என்று. அதாவது இதை எப்படி நம்ம வந்து இந்த இந்த வினைகளை கடந்து போகணும், அந்த உய்வினை நம்ம வந்து வழியை நம்ம வந்து இறைவனை போய் அடைறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்களே, அது உங்களுக்கு குறை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவரே பதில் சொல்கிறாரு, அதுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும், கைவினை செய்து, அதாவது நம்ம சிவபெருமானை வந்து நம்மளால் முடிஞ்ச வந்து சிவத்தொண்டை நம்ம செய்தால், எம்பிரான் கழல் போற்றுதும் சிவபெருமானை நாம் வணங்கினால், இந்த மாதிரி சத் சங்கத்தில் இருக்கிறதும் நம்ம வந்து கைவினை தான். அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு முடிஞ்ச அளவு நமக்கு உதவி செய்கிறதும் சிவத்தொண்டு தான், எல்லாமே சிவத்தொண்டு தான். ஸோ அந்த ஈவன் திருமூலர் சொல்லியிருப்பார் இல்லையா, யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சை இலை. அதாவது வந்து சிவபெருமானுக்கு வந்து இறைவனுக்கு வந்து ஒரு பச்சை இலையில் நம்ம பண்ணாவே போதும். அப்படி பண்ண முடியலையா, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய்ப்புல். அதாவது பசுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புல் கொடுத்தா கூட போதும். எதுவுமே பண்ண முடியலையா உனக்கு இல்லைன்னா அடுத்தது யாருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை. நீ வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு நல்ல வார்த்தையாவது பேசு, அதுவே வந்து நீ வந்து கைவினை செய்த மாதிரி செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்தோம்னா என்ன ஆகுனாக்கா, செய்வினை வந்தெம்மை தீண்டப்பெறா. நம்ம முன்பிறவியில் செய்த வினைகள் எதுவும் வந்து நம்மை தீண்டப்பெறா, அந்த வினைகளை திருநீலகண்டம் பார்த்துக்குவார் அப்படின்றத வந்து மிக அழகாக சொல்கிறாரு. ஸோ இதே தான் வந்து நம்ம கைவினை செய்து என்ன தான் பண்ணால் நம்ம வந்து இந்த உலக வாழ்வில் நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறப்போ அப்பர் பெருமான் கூட மிக தெளிவாக சொல்கிறாரு, நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பெருமானுடைய கோயில் புக்கு புலவர்தன் முன் அழகிட்டு புலர்வதற்கு முன் அழகிட்டு மெழுகும் மிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சய சய போற்றி போற்றி என்னும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அதாவது வந்து அந்த நெஞ்சு வந்து என்ன சொல்ல, நெஞ்சே என் வாழ்வில் வந்து எதுவுமே நிலையானதில்லை, இந்த இருக்கிற பிறவியில் நான் வந்து நல்லதை செய்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்து நான் வந்து அந்த பேரின்பத்தை நான் வந்து இடர்களை கடைந்து நான் வந்து பேரின்பத்தை அடைய விரும்பணும். நம்ம அவ்வாறு அடையணும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய கோயிலுக்கு சென்று வந்து விடியற் காலையில் வந்து சிவத்தொண்டு செய்து, அதாவது வந்து நம்ம இருக்கிற இந்த நிலையில் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் இல்லை, மனதே கோயிலாக வச்சுக்கலாம். உள்ளம் பெருங்கோயில் சொன்னார் இல்லையா, ஸோ நம்ம மனதையே கோயிலாக வச்சு நம்மளால் முடிஞ்ச, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஈசனடி போற்றி காலையில் எழுந்துறதுக்கு முன்னாடி நம்ம அதை படித்தா கூட போதும். அந்த வரியை எட்டு இது பண்ணால் போகுது இல்லையா, அதை படித்தாவே போதும். இறைவனை புகழ்ந்து பாடினாவே நமக்கு வந்து அந்த திருநாமங்களை உச்சரிக்கிற போது நமக்கு வந்து அப்போ வந்து சிவபெருமான் வந்து நமக்கு வந்து இந்த உலக வாழ்விலும் சரி பரவாழ்விலும் நமக்கு வந்து முக்தி கிடைப்பார். ஸோ இவ்வாறு செய்கிறப்ப நம்ம வந்து வினைகளை நமக்களால் ஏற்படும் துன்பங்களை வந்து மிக எளிதாக நம்ம நீக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்க்குறப்ப அந்த வாழ்வியல் நெறியில் அப்படின்னு பார்க்குறப்போ அன்பே சிவம் அப்படின்றத வந்து மிக தெளிவாக நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. உயரிய வாழ்விலேருந்து இது வந்து இந்த உயர்ந்த நெறியாக நம்ம பார்க்குறோம். இந்த இறைவனை அடையிறதுக்கான வழி அன்பின் வழியே, அதுதான் அந்த வேண்டத்தக்கது அறிவோய் நீ அதில் சொல்கிறார் இல்லைங்களா, வேண்டும் பரிசு ஒன்று உண்டியனில் அதுவும் உந்தன் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நான் வந்து உன் மீது அன்பு வைக்கணும், அது மட்டுமே நீ எனக்கு கொடு. நான் எனக்கு என்ன வேண்டும்ன்றது வந்து உனக்கே தெரியும். ஆனால் நீ என்னை கேட்ட அப்படின்னாக்கா
உன் மீது நான் வைக்கும் அன்பு மட்டுமே எனக்கு கொடுத்தினாவே போதும் அப்படின்றத அவர் சொல்கிறார் இல்லையா. அதுதான் இங்கே வந்து அன்பின் வழியே வந்து இறைவனுடைய வழின்றது வந்து நம்ம திருமுறைகள் வந்து மிக தெளிவாக பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மேலே வந்து திருமுறைகளுடைய பெருமையை நம்ம பார்க்குறப்போ நம்ம தமிழர்களுடைய பண்பாடு இருக்கு இல்லையா, அந்த உயர்ந்த பண்பாடு, அந்த மனித பண்புகள், அப்புறம் வந்து ஒழுக்க நெறி, அப்புறம் வந்து அந்த வாழ்வியல் மரபு, இது எல்லாமே வந்து அந்த மீட்டுருவாக்கம் செய்து அதை வந்து உருவாக்கி அதை வந்து அந்த வந்து அதனுடைய நமக்கு வந்து பக்குவப்பட்டு உயிர்களுக்கு வந்து நம்ம பக்குவப்படுறதுக்கு வந்து இந்த திருமுறைகளை வந்து நமக்கு எடுத்த பெருமை இருக்குது திருமுறைக்கு. அதே மாதிரி தமிழர்களுடைய காதல் இலக்கிய மரபு, அந்த காதல் நாயகி பாவனை வந்து இந்த இயற்கையாகவே உயர்த்தி காட்டுது. அதாவது காதல் என்பது பக்தியின் மூலம் மலர்ந்து அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பண்ணார் இல்லையா, அந்த நிலையில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கும் அந்த பக்தியினுடைய முக்தி நிலையை பெறுவதற்கும் சரி வந்து இந்த இல்லற வாழ்க்கும் வந்து திருமுறை வந்து மிகவும் உறுதியாக இருக்கிறது. அதே மாதிரி இசையுடன் இணைந்த வந்து இந்த திருமுறைகள் வந்து இதில் என்ன பெருமைனாக்கா, மக்கள் மனதில் வந்து மிக எளிதாக பதிந்து அந்த வாழ்வியலுடைய உண்மைகள் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த திருமுறைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதாவது இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன், அனைவருக்கும் சமமானவர் அப்படின்றது வந்து அந்த சமத்துவ கொள்கையை வந்து மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறது. அதே மாதிரி இறைவனை எந்த முறையிலும் உண்மையான அன்புடன் பக்தியுடன் வழிபடலாம் அப்படின்றத வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம மகாபாரதத்தில் கூட ஒரு நிகழ்வு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து அர்ஜுனன் நினைச்சாராம், நான் தான் வந்து பக்தியில் வந்து மேலானவன், அந்த எங்கள் பிரதர்ஸ் 5 பேருக்குள்ளே நான் தான் எனக்கு பக்தி அதிகம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சான். கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக வா கைலாசம் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நுழைவு வாயில் இருக்கிறப்போ அப்போ ஒரு கொஞ்சம் பூ வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கூடையில் வந்து பூ எடுத்துக்கிட்டு போனாங்களாம். அப்போ அந்த காவலாளி கேட்டாராம், இந்த பூலாம் யாருது அப்படின்னு கேட்குறப்போ காவலாளி சொன்னாராம், இல்லை பூலோகத்தில் அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த பூலாம் அவர் வந்து இறைவனுக்கு வணங்கின பூ இது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்களாம். அடுத்தது பார்த்தாக்கா வண்டியாக பூ போயிட்டுருக்கான். அந்த பூ வந்து போகிறப்போ இவ்வளோ பூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி கேட்டாங்களா, இந்த பூலாம் யார் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அந்த பூ எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்கிறப்போ என்ன சொன்னாங்களா, இது வந்து எல்லாம் வந்து பூலோகத்தில் பீமன் இருக்கார், அவர் வந்து வழிபட்ட பூ அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, இது நான் வந்து பீமன் வணங்கியே நான் பார்த்ததில்லை, பூஜை செய்த பார்த்ததில்லை, எப்படி அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து சொன்னாராம், பீமன் வந்து பார்க்குறப்போ நம்ம கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எந்த பூவை பார்த்தாலும் மனதுக்குள்ளேயே வந்து சிவார்ப்பணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் அந்த பூக்கள் எல்லாமே வந்து இறைவனை போய் சேருகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம உண்மையான அன்புடன் வந்து பக்தியின் வழிபட்டால் இறைவனை போய் சென்றடையும், அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவாக உணர்ந்துக்கலாம். இதுதான் குலம், மொழி, இனம், அந்த பகுதி, நாடு, அந்த வேறுபாடுகளை தாண்டி வந்து பக்தி மனிதர்களை ஒன்றிணைக்கிறதுக்காகவே தான் இந்த திருமுறை இருக்கிறது. இது மேலும் வந்து அன்பு, அறம், சமத்துவம், பக்தி இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று சேர பற்றி, அதாவது வந்து நம்ம எப்படி ஸ்கூலில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும் இல்லையா, அதே மாதிரி எல்லா நிலையும் வந்து நம்ம வந்து பக்குவப்பட நம்ம ஆன்மா வந்து முன்னேறுகிறது இல்லையா, அந்த நிலையை தான் நம்ம திருமுறை வந்து நம்ம பார்க்குறோம். இதனுடைய சிறப்புகள் மேலும் பார்க்குறப்போ நம்ம வந்து இது 7ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு தமிழ் பக்தி இலக்கியம் அந்த பொற்காலமாகவே கருதப்படும் பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த சங்க தமிழர்கள் இருந்திருக்காங்களே, இயற்கையோடு இசைந்த வாழ்வியல், இறை அன்புடன் கலந்து வந்து இந்த 2 நிலையை வந்து கலந்து நமக்கு வந்து இந்த திருமுறையில் வந்து நிலை நிறுத்துது. அது வந்து இப்போ எப்படின்னா ஹைப்ரிட் சொல்யூஷன் மாதிரி. அதாவது வந்து நம்ம இந்த மூட நம்பிக்கை, பயம், வெறும் சடங்குகள், அதாவது மற்ற மதத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படின்னாக்கா இந்த உடல் வந்து நமக்கு தேவையில்லாதது, இந்த மனித பிறவி தேவையில்லாதது, இதனால் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு வந்து நம்மளை வந்து நம்ம பயமுறுத்துகிற நிலையில் வந்து அந்த நிலையை வந்து அவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் திருமுறை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த மனித பிறவியை வந்து ஒரு வரமாக கருதி அதனை வந்து இறைவனை வந்து அடைவதற்கு உயர்ந்த வாய்ப்பாக நம்ம போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மனித பிறவி அரிது மனிதராக பிறப்பது அரிதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நிலையை நம்ம வந்து திருமுறை வந்து பார்க்குறது. இந்த மனித பிறவி போற்றுவதற்கே பல பிறவிகள் வந்து நம்ம வந்து இந்த நிலையை பெறுவதற்கே நம்ம வந்து பல நல்வினைகளை செய்திருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த உயர்ந்த சிந்தனையை வலியுறுத்துது.
அதாவது உடல் இழிவானது அல்ல, சிவ சிந்தனையை வந்து உணர்த்துவதற்கு வந்து நமக்கு வந்து அறிவிய கருவியாக இந்த பிறவி இருக்கிறது என்றது நம்ம பார்க்குறோம். அதாவது மனித பிறவி வந்து போற்றி வந்து அதனுடைய வந்து அந்த பயனுள்ள நிலையை நம்ம வந்து வாழ்ந்த வேண்டுறது தான் நம்ம திருமுறையினுடைய வழிகாட்டாக நம்ம பார்க்குறோம். இதுதான் அப்பர் பெருமான் கூட சொல்கிறாரு, இந்த மனித பிறவியினுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. அதாவது இந்த இந்த பிறவி வந்து நமக்கு வந்து சிவபெருமானை வந்து நம்ம வணங்குறதுக்காக இருந்ததுனாக்கா, அந்த மனித பிறவியால் நம்ம வந்து போற்றி அதனுடைய பயனை நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னாக்கா, இந்த மனித பிறவி வேண்டுவது தான் நமக்கு வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இப்போ அதே அப்பர் பெருமான் கூட தில்லையில் இன்னொரு பாட்டில் கூட சொல்கிறாரு பாருங்க, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணன் பாலிக்கும் ஆறு கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. அதாவது வந்து சிவபெருமானை நம்ம வந்து வழிபடுறதுக்கு இந்த பிறவி உதவி செய்யுதுன்னா, நம்ம வந்து இன்னும் இந்த பிறவி வந்து எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படின்றது தான் வந்து இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இப்போ வந்து இன்னும் பக்குவப்படுறப்போ சொல்கிற பாருங்க, உடம்பெனும் மனையகத்தே உள்ளமே தகலியாக. நம்ம ஆன்மா பக்குவப்படணும்னா, உடம்பெனும் மனையகத்தே உள்ளமே தகலியாக மடப்பெடும் உணர்வு நெய் அட்டி. இப்போ எப்படி நம்ம இந்த விளக்கில் வந்து நெய் விட்டுறோங்க இல்லையா, அந்த மடப்படுற அந்த மட நெஞ்சை வந்து அந்த நெய் போல் பார்த்தோம். உயிரெனும் திரும்பி அந்த உயிரியே திரியாக மயக்கி அந்த நம்ம உள்ளுள்ள நம்ம மனதுக்குள்ளே ஒரு ஞானத்தையை ஏற்றி கொண்டோம் என்றால், அந்த கடம்பமர் காலை தாதை கடம்ப மலர் சூட்டக்கூடிய முருகப்பெருமானுடைய தந்தையாகிய கடம்பமர் காலை தாதை கழலடி காணலாமே, சிவபெருமானுடைய திருவடியை காணலாமே. அதாவது உடம்பினுடைய சிறப்பை பார்க்குறப்ப அந்த உடம்பை வந்து மனையாக பார்த்து உள்ளத்தை வந்து நம்மளுடைய விளக்காக நம்ம பார்த்து அதனுடைய அதில் ஏற்படக்கூடிய ஞானத்தீயை நம்ம இருந்து நோக்கினோம்னாக்கா சிவபெருமானுடைய திருவடியை காணலாம் அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்கிறார். அதாவது உடலை இழிவாக நம்ம பார்க்காம இறைவனை அடையும் வந்து ஆலயமாக நம்ம பார்க்குறது தான் இந்த திருமுறையிலேருந்து மிக அழகாக சொல்கிறாரு. மனித பிறவியை அரிய வரமாக நம்ம போற்றணும், அதுதான் வந்து நம்ம சொல்லுது. அதாவது இதை உடலில் வந்து நம்ம வந்து மெய் அப்படின்றது வந்து நம்ம தமிழ் அவங்களாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம உடம்பில் வந்து மெய் பொருள். ஏன் மெய் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, அங்கே வந்து இறைவன் உரையும் ஆலயமாக இருப்பதால் தான் நம்ம மெய் அப்படின்னு நம்ம அதை வந்து சொல்கிறோம். அதுதான் மெய் என்றது தான் பின்னாடி மருவி வந்து மேனியாக மாறுச்சு. ஸோ அங்கே வந்து இறைவன் வந்து நம்முடைய வந்து நம்முடனே இருக்கார் இல்லையா, ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கப்போ நம்முடைய எப்பவுமே இறைவன் வந்து இருக்கிறார். அதுதான் சொல்லுவார் அப்பர் பெருமான் கூட, கங்கை ஆடில்யன் காவிரி ஆடில்யன். அதை சொல்லுவார், எங்கும் ஈசன் இல்லாதவர்க்கு இல்லையே. அந்த சிவபெருமான் வந்து எங்குமே நிறைந்திருக்கிறான் என்ற அந்த உணர்வு இல்லைன்னா நீ கங்கைக்கு போனால் என்ன, காவிரிக்கு போனால் கூட எந்த பலனும் இல்லை. சிவபெருமான் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்ற நிலையை தான் முதல்ல வந்து நம்ம உணரணும். அப்போ தான் வந்து தனி மனித ஒழுக்கம் வர்றதுக்கு வந்து அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவம் அப்படின்றத வந்து திருமூலர் மிக அழகாக சொல்லாது. மனித குலம் வந்து ஒன்று தான், இறைவன் ஒருவனே, நம்ம வந்து அனைவரும் சமம். அந்த இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய உயர்ந்த கொள்கை. இதுதான் இப்போ நம்ம அந்த நிலையில் இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம அனைவரும் சமம் அப்படின்றப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பக்குவப்படுறோம். இப்போ வந்து மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அப்படின்றப்போ வந்து எல்லாருமே வந்து நல்ல நிலையில் வந்து வரலாம். அந்த எண்ணம் வந்து நமக்கு வர்றத வந்து ஒரு நல்ல கதியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இது வந்து இப்போ வந்து இந்த உயிர்கள் வந்து நம்ம எப்படின்னாக்கா வசித்தல் வாழ்தல் அப்படின்றத வந்து நம்ம ரெண்டு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு
ஒரு இனோவேஷன் பேட்டன்ட் வரணும்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒன்று வந்து சீயிங் அண்ட் அப்சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்குறதுக்கும் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் தான் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப தான் அதனுடைய ப்ராப்ளம் தெரியும், அதில் என்ன லிமிட்டேஷன் தெரியும், அதில் வந்து உனக்கு வந்து இனோவேட்டிவ் ஐடியா வரும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இங்கே பார்க்குறப்போ வந்து இந்த வசித்தல் அப்படின்றதுக்கும் வாழ்தல் அப்படின்றதுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து அன்பு, அறம், மனித நேயம், இறை நேயம் இவற்றோடு இருக்கிறதே வந்து வாழ்க்கையாக இருக்குது. நம்ம வந்து வழிபாட்டுக்கு வந்து ஆர்வமான சடங்குகளாக கூட பண்ணத்தல. அந்த மனித நேயத்தை நம்ம வளர்த்தாவே நம்ம வந்து நாமளும் வந்து அமைதியாக இருக்கலாம், அடுத்தவங்களும் அமைதியாக இருப்போம். அந்த வந்து சுமூகமான நிலை ஏற்படும் அப்படின்றத சொல்லுவோம். அதான் இறைவனை நேசிக்கிறதோடு சக மனிதர்களையும் நேசித்து வந்து நம்ம வாழ்கிறது தான் இதனுடைய போதனையாக நம்ம பார்க்குறோம். அதாவது மனித நேயமே இல்லாமல் வந்து பக்தி செலுத்தி அந்த அன்பில்லாத சடங்கு இந்த செய்ய வேண்டுமே அந்த கடமையோடு செய்கிறது வந்து அது முழுமையான வழிபாடு இல்லை அப்படின்றது வந்து மிக தெளிவாக சொல்கிறார். அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது எங்கும் ஈசம் இல்லாதவருக்கு இல்லையே. அதாவது கங்கையில் ஆடினா என்ன, காவிரி ஆடினா என்ன, குமரியில் ஆடினா என்ன, ஆனால் எங்கும் ஈசம் இல்லாதவர்கள் இருந்தால் நம்ம வந்து ஈசன் எங்கும் இருக்கிறான் என்ற அந்த நிலையில் நம்ம இருந்தோம்னா தனி மனித ஒழுக்கமும் வரும், நமக்கு வந்து இறைவனை வந்து நேசிப்பதற்கும் சக மனிதனை நேசிப்பதற்கும் வந்து அந்த பக்குவ நிலை வந்து நமக்கு தருவார். அதான் நம்ம வந்து உயிர்களுக்கு செய்கிற தொண்டே நம்ம வந்து இறை தொண்டாக தான் நம்ம திருமுறையில் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நலம் அப்படின்னு நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நலம் அப்படின்னாவே நம்ம வந்து மாணிக்கவாசகர் மிக அழகாக சொல்கிறாரு. நலம்னா கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் அப்படின்னு சொல்கிறார். நலம்தான் இல்லாதே நான் சொல்கிறார், அவரு நலம்தான் இல்லாதே, அவரே எவ்வளோ உயர்ந்த ஞானி இல்லையா, அவர் வந்து நமக்காக சொல்கிறார். ஸோ அதை வந்து மெயினாக திருமுறையினுடைய அந்த திருவாசகத்தினுடைய நோக்கமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடுறப்போ தன்னிலையில் பாடுவோம், மற்றதெல்லாம் வந்து பிற நிலையில் இருந்தாலும் தன்னில் நானே அந்த நிலையில் இருக்கேன், அதாவது கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் இல்லாத நிலை அப்படின்னு பாடுறப்ப வந்து மாணிக்கவாசகர் பாடுறது வந்து நாம் பாடுறப்ப நான் அந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்றதால தான் நமக்கு வந்து உருக்கம் வருது. ஸோ அந்த நிலையை வந்து பார்க்குறப்போ இப்போ நலம் அப்படின்னாவே அது கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும். எல்லா உயிர்களுக்கும் இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா, அந்த நிலைக்கு வந்து அந்த அன்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறதா வந்து கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நிலை. அந்த நிலை வந்து அது வந்து நாமனாக்கா அந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு வந்து உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம், ஸோ அந்த நிலையை வந்து நமக்கு வந்து இந்த திருமுறைகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம மனநிலை எப்படி மாறணும்னாக்கா தனிநபர் நிலையிலேருந்து, ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்ற ஒரு யோசிக்கிற நிலையிலேருந்து, அதனால் இந்த உலக நலனை வந்து இந்த நினைக்கிற நிலைக்கு வந்து நம்ம வந்து முன்னேறுவோம். அதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் திருமூலர் சொன்னார் இல்லையா, அந்த உலக நலனே இந்த உயர்ந்த நலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனக்கு மட்டும் இல்லாமல் பிறனின் நலத்தோடு வாழ வேண்டும் அப்படின்றத வந்து பெரிய வாழ்வியல் நெறியாக காட்டும். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப தன்னம்பிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு இல்லை. அதாவது வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் நமக்கு வந்து கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து எனக்கு சிவபெருமான் இருக்கார், ஸோ அதனால் அவர் வந்து நமக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்வோம். அதே மாதிரி நம்ம சொல்லுவாங்க இல்லையா, எந்த இது கடினமான நிலை வந்தாலும் வந்து டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து அதை தெளிவாக அந்த யோசித்து அதனுடைய இன்னும் டைம் வேணுன்னா கூட எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா எந்த சூழலையும் நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஸோ அந்த நிலையை வந்து நம்ம வந்து தைரியமாக எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து அப்பர் பெருமான் சொல்கிறாரு. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அதே மாதிரி இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதாவது அந்த நிலையை வந்து நம்ம வந்து மனநிலையை வந்து நம்ம வந்து உயர்த்தத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து திருமுறைகளை வந்து நமக்கு வந்து மன உறுதி வந்து துணிவு அது எல்லாமே வந்து நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஒழுக்கமும் சுற்றுச்சூழல் நம்ம பார்க்கணும்னாச்சா தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் வந்து நமக்கு வந்து மிகவும் வந்து முக்கியம். இப்போ தனி மனித ஒழுக்கத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கும் ஈசன் இருக்கிறான்றப்போ நம்ம வந்து நம்ம செய்கிற செயலை வந்து நம்ம வந்து யோசித்து சரியான செயலை செய்வோம் இல்லையா, அதனால் வந்து புதிய வினைகள் வராமல் இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு வேணுன்றது இது எல்லாமே நல்லது நடக்கும். அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்து இறைவன் எங்கு நிறைந்திருக்கிறான் அப்படின்றதுனாலேயே வந்து பார்க்கணும்.
அதுதான் இறைவன். அது வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கடவுள்னா எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அதுதான் இறைவன்றது வியாபகம், எங்கேயுமே இருக்கார் இல்லையா, அந்த நிலையை பார்க்குறோம். சமூக ஒழுக்கம் பார்க்குறது நம்ம வந்து அந்த இதுவெல்லாம் வந்து அடிப்படை நெறிவுகள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு தலமரம் இருக்குது நம்ம தெரியும் இல்லையா, அது வந்து இயற்கையை பாதுகாக்கிற நம்ம வந்து பண்பாட்டை நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா பதிகங்களையும் பார்க்குறப்போ நம்ம வந்து நீர்நிலைகளை வந்து பாதுகாத்தல், சோலைகள் வளர்த்தல், அப்புறம் அந்த அந்த இயற்கை வளங்களை வந்து போற்றுதல், இது எல்லாமே வந்து இந்த வந்து நம்ம சுற்றுச்சூழலில் வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது காவிரி போன்ற புனித நதி இருக்கு இல்லையா, அதனுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது நீர் வளத்தை நம்ம வந்து அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக திருமறைகள் வந்து நமக்கு வந்து உணர்த்துகிறது. அதுதான் நம்ம வந்து இயற்கையை நேசிக்கிறோம், பாதுகாத்தல், போற்றுதல், இது வந்து இந்த வந்து இயற்கையை மேலும் வளப்படுத்துறது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து திருமுறையில் வந்து காட்டுற இந்த உயர்ந்த வாழ்வியல் நெறியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மருத்துவம் அப்படின்ற நிலையில் நம்ம பார்த்தோம்னா இந்த உலகில் வந்து நம்ம வந்து வாழ்க்கை முறையில் பார்த்திங்கனாக்கா வந்து மன அமைதியிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு தான் வரோம். ஏன்னா இப்போ பார்க்குறப்போ இப்போ பணம், செல்வம், புகழ் அப்படி இருந்தாலும் அது வந்து அதை நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற நிலையத்தில் அந்த உண்மையான மகிழ்ச்சியை வந்து சிலர் வந்து அந்த போதும் என்ற நிலையை நம்ம தான் சொன்னேன், இறைவனை வேண்டுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற நிலையிலே நன்றி சொல்லணும். ஆனால் செல்வம் பெருக்க பெருக்க என்ன ஆகுதுனாக்கா மன அழுத்தம், பதற்றம், போட்டி, அச்சம் இதெல்லாம் வந்து வருதல். இதனால தான் நமக்கு வந்து இந்த மனச்சோர்வு, தனிமை, அப்புறம் வந்து இந்த மனநல பிரச்சனை, நம்பிக்கையின்மை, அப்புறம் வந்து நம்ம அளவுக்கு மீறிய நுகர்வு போன்ற அந்த சமூகத்தில் வந்து இந்த சூழல்கள் வருது. இந்த சூழலில் வந்து அந்த இதில் வந்து பல்வேறு இந்த சூழல் தான் வந்து நம்ம வந்து இந்த நிலையை நம்ம முன்னேறணும் அப்படின்றது தான் வந்து திருமுறைகள் வந்து நமக்கு வந்து மன வலிமையும், துன்பத்தை வெல்லும் உறுதியும், மன அமைதியும் வந்து நமக்கு தரத்துக்கு வந்து இந்த இந்த திருமுறை வந்து உதவி செய்கிறது. அதாவது இந்த அல்லலை நீக்கி இந்த பதற்றத்தை போக்குறது தான் வந்து இதனுடைய அந்த பக்குவ நிலையை வந்து வரப்போ நம்ம உள்ளத்தில் வந்து அமைதிப்படுத்தி முழுமையாக நம்ம வந்து வாழ்வதற்கு நமக்கு வந்து வழிவகுக்கிறது. அதுதான் அந்த மனநோய்க்கு மாத்திரம் இல்லை, மனத்திற்குமே மருந்தாக நம்ம வந்து இதை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்க்குறப்போ வந்து இந்த கோயிலில் வந்து வலம் வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து மனம் வந்து நமது ஆன்மா இவர் வந்து புத்துணர்ச்சி ஏற்படுது. இந்த மாதிரி காலையில் எழுந்து காலம் பெற எழுந்துன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது இல்லையா, அதுதான் காலம் பெற அப்படின்றது வந்து அந்த காலம், அந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கல. அதனால் உன்னால் வந்து தெளிவாக வந்து இப்போ வந்து யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து உனக்கு வந்து கிடைக்கிறப்போ உனக்கு வந்து ஆன்மா வந்து அதனால் புத்துணர்ச்சி ஏற்பட்டு உனக்கு வந்து பக்குவப்படுறதுக்கு வந்து வரும் இந்த நிலையை வந்து சமாளிக்கக்கூடிய நிலைக்கு வந்து நம்ம வருது. அதே மாதிரி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து தூய காற்றை சுவாசிக்கிறதுக்கு உதவி ஆகுது. அப்புறம் வந்து கட்டுப்பாடான அளவான உணவு முறை, அதுவும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒழுங்கான இந்த உறக்கம், அதிகாலை எழுதல், மனநலத்தை பண்ணுறது எல்லாமே மிக தெளிவாக வந்து திருமுறையில் சொல்லியிருக்காது. அது இப்போ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது பார்க்குறப்போ கூட பார்த்தோம்னா நம்ம இது மிகவும் பிரபலமானது இல்லையா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது சமத்துவ கொள்கை வந்து மிக தெளிவாக வந்து திருமுறையில் பல இடங்களில் இருக்குது. மனித ஒற்றுமை, இறை ஒற்றுமை வந்து மிக முக்கியமாகவும், சமூக ஒற்றுமையும் வந்து இதில் வந்து மிக வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த இந்த வாழ்வே வந்து இறைவனுக்கு பிடித்த அந்த சமுதாயமாக நம்ம பார்க்கணும். அந்த அன்பும் ஒற்றுமையும் இருந்த சமுதாயமே வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி சமுதாயம் வரணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எப்படின்னாக்கா அந்த அந்த நாடு இதுவாக இருக்கணும் இல்லையா, அந்த அரசன் வந்து நம்ம வந்து அந்த நிலையில் இருக்கணும். ஸோ நம்ம திருமுறைகளும் பார்க்குறோம் இல்லையா, பல மன்னர்கள் அந்த மாதிரி நிலையில் வாழ்ந்திருக்காங்க, ஆண்டிருக்கார்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பாடல்கள் வரும் இல்லையா, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்ற அந்த நிலையில் வந்து அதாவது அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழின்ற நிலையை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த நிலையை வந்து நம்ம வந்து ஆட்சியாளர்களுடைய நேர்மையும் நீதியும் வந்து நம்ம இருந்தால் மக்களும் வந்து அந்த பின்பற்றுவார்கள் அப்படின்றது வந்து நம்ம உறுதியாக ஃபாலோ பண்ணலாம் இல்லையா, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த நீதி, நேர்மை, அறம் ஆகியவற்றும் வந்து சமுதாய நலனுக்காக இருக்குது அப்படின்றத வந்து அந்த அரசன் நம்ம வந்து அந்த நிலையை நிர்வகிக்கும் போது மக்கள் வந்து அதை வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னுவாங்கன்றது வந்து திருமுறையில் வந்து அதனுடைய அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து மக்கள் வந்து குடும்பத்தாருடன் சமூகத்துடன் மகிழ்ச்சியான நிலையறதுக்கு வந்து மிகவும் வந்து இந்த ஏற்ற சூழ்நிலை வருகிறது. அதுதான், அதாவது மனிதர்களை நேசிக்கிறதோடு வந்து இறைவனையும் நேசிக்கும் போதும் இரண்டும் பக்குவ நிலையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றது தான் இதனுடைய மெயின் குறிக்கோள். தனக்காக மட்டும் இல்லாமல் வந்து தன்னை சார்ந்த குடும்பம், சமூகம், அந்த உலகிற்காக தான் நம்ம வந்து வாழுறோம் அப்படின்ற இந்த மைண்ட் செட்டை வந்து மனநிலையை நமக்கு வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த திருமுறை. ஸோ இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா என்ன தான் நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 hour என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து திருமுறை வந்து வெறும் வந்து சமய நூல் கிடையாது, அது வந்து ஒரு வாழ்வியல் வேதங்கள். ஆச்சா, அது வந்து அன்பே சிவம் என்ற வந்து திருமுறையினுடைய மைய செய்தியாக நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பக்தி, மனிதநேயம், சமத்துவம் ஆகிய வந்து பிரிக்க முடியாத இந்த நிலையை வந்து நம்ம திருமுறையில் பார்க்குறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயரிய சமத்துவ நெறியை வந்து நம்ம திருமுறையில் வந்து கற்றுக்கிறோம். அப்புறம் வந்து மனித பிறவி வந்து அதாவது வந்து மனித பிறவி வந்து ஒரு இறைவன் எடுத்த பெருங்கருணையால் நம்ம கிடைச்சது, அது ஒரு அரிய வரம். அந்த வந்து இறைவன் வந்து உடல் வந்து இறைவனை அடையிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரும் கருணியாக இருக்கிறது, அந்த கருவியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது வாழுதல் இல்லாமல் நம்ம வந்து நல்ல முறையில் வாழ்வதை திருமுறை காட்டும் வழியாக நம்ம பார்க்குறோம். திருமுறையை நம்ம பின்பற்றுறதால உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம், அது ஆன்மா வந்து பக்குவப்பட்டு முன்னேறன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நிலை ஏற்படும். அப்புறம் வந்து இந்த 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 உலகில் வாழ்வதற்கு உண்டான இயற்கை நிலை, நீர்நிலை, தலமரம், அப்புறம் வந்து சுற்றுச்சூழலாகத்தை வந்து மிக தெளிவாக நம்ம வந்து பாதுகாக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த நம்ம பண்பாட்டை வளர்க்கணும் அப்படின்றத வந்து திருமுறைகளை வந்து நமக்கு வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்குது. தனி மனித ஒழுக்கம், குடும்ப ஒற்றுமை, சமூக நீதி எல்லாம் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. தோல்வி வந்து தோண்டக்கூடாது. அப்புறம் வந்து துன்பம், மன அழுத்தம் வந்துச்சுன்னா அந்த மன வலிமை நம்ம வந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்ற நிலையை வந்து வந்து மிக தெளிவாக திருமுறையில் இருக்குது. அன்பு, கருணை, தொண்டு, பக்தி இது எல்லாமே வந்து நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து திருமுறைகள் வந்து இறைவனை வந்து வணங்குவதற்கு எப்படி இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் மனிதனாக எப்படி வாழ வேண்டும், இறைவனை போய் சேருவன்றது வந்து நம்ம உயிரை குறிக்கோள். நம்ம அந்த இறைவனை சேருவதற்கு நம்ம எப்படி மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்ற அந்த உயர்ந்த நிலையை கற்றுத்தருது. அது நமக்காக மட்டும் வாழாமல் வந்து நம்மை சார்ந்த அனைவருக்கும் வாழ்வதே திருமுறை காட்டும் வாழ்வியல். அன்போடு வாழ்வோம், அறத்தோடு வாழ்வோம், திருமுறையில் வாழ்வோம். அதுதான் நம்ம வந்து பக்தின்றதே வந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படை. நம்ம கொண்டாடும் நாயன்மார்கள், மறை ஞானிகள்லாம் அவங்க என்ன பண்ண பரவச நிலை, நான் சொன்னேன் இல்லைங்களா, இறைவன்கிட்ட போய் இருக்கிறப்போ வந்து ஒரு பரவச நிலையை நிஷ்காமிய பூஜை செய்து அந்த பரவச நிலையிலே தான் அவங்க வந்து இந்த பாடல்களை நமக்கு அறிவிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக எடுத்து நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம இது மாதிரி சிந்திக்கிறது வந்து இது வந்து நம்மளால் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அந்த நிலையிலே வந்து நம்ம வந்து பக்குவப்பட்டு இறைவனை போய் அடையலாம் என்று சொல்லி என்னுடைய இந்த ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னித்து வாய்ப்பு கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த விழா மேலும் மேலும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பட்டினத்தார் பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பூதமும் கரணும் பொறிகளைம்புலனும், பூதமும் கரணும் பொறிகளைம்புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்குமாறு உளதோ, வாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்ப சாகரமே, யாதும் ஒன்றறியேன் ஏதும் நின் செயலே, இறைவனே ஏகநாயகனே. திருச்சிற்றம்பலம். சிவசிவம். அருமை அருமை அப்பர் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எக்ஸலண்ட். திருமுறையில் ஆரம்பிச்சு அதுலேயே எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கற்பகம் அண்ட் வேணுகோபாலையா உங்களுடைய வாழ்த்துக்கள். அம்மா பேச அம்மா சொல்லுங்கம்மா. பார்த்து சந்தோஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய காலை. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு மதிய வணக்கம். இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீயூனியன்ல வந்தா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதுக்கேத்த ஒரு தலைப்பை வந்து நம்ம அப்பர் அண்ணா கொண்டு வந்திருக்காரு. வினை தீர்க்கும் மருந்து. அப்பப்ப ஏதாவது ஒரு வினை நமக்கு வந்துரும். சில வினைகள் வந்து நமக்கு நாமே வச்சுக்கிறது, சிலது வந்து நம்மள தேடி வர வினை. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்கிறத வந்து ரொம்ப சூட்சமமா ரொம்ப அழகா அப்பர் அண்ணா ஆரம்பிச்சாரு. சிவா சார், உங்களுக்கு வந்து என்னுடைய பணிவான வணக்கங்கள். மறுபடியும் இந்த ஆத்ம கமல மகர ஒளிய வந்து இங்க ஒலிக்க வச்சதுக்கு வீரா உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சீக்கிரமே வீரா வந்து ஆன் த ஜாப் வர்றதுக்கான வாழ்த்துக்களை, பணிவான வணக்கங்கள். நான் வந்து இன்னைக்கு முழுசா கேட்க முடியலனாலும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருந்தேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அந்த கண்ணி பேச்ச மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஆத்ம கமலம் வர்றது வந்து ஏதோ வீட்டுல ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதாவது அவ்வினைக்கு வினை அதை பத்தி பேசுனீங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி திருமுறைங்கிறது வந்து இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வியல் முறையோ அதெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறோம். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகு. நிறைய விஷயத்த இப்ப நான் வந்து ஸ்லோகமா அது வந்து அந்த சமயத்துல நான் கத்துக்கிற ஒரு பாட்டா மட்டும் தேவாரம் திருமுறைகளை கூட அப்படி ஆக்கிட்டோம் நம்ம. ஆனா அது எல்லாமே நம்ம வாழ்வியல் முறைகள். மறுபடியும் ஒரு கூற்றாயினவாறு பாடினா வைத்த வலி போகுங்கிறது வந்து நமக்கு எப்பல இருந்தே இருக்கு. அந்த மாதிரி ஒரு விபூதிக்கான ஒரு மரியாதை வந்து நமக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் நிஜமாவே அதெல்லாம் பாடுறோம், எத்தனை பேர் அதை செய்யறோம்? அதெல்லாம் தானே மருந்து. ஒரு வினை எனக்கு வருது அப்படின்னா அந்த வினை என்ன வந்து என்னைக்குமே அந்த வினை வந்து என்ன தொடாம இருக்கணும்ன்றதுக்காக நான் தினமும் என்னோட வாழ்வியல் முறையா இதை நான் செய்யணும் இல்லையா? இந்த திருமுறை நம்ம பாராயணம் பண்ணணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இது போன்ற விஷயங்களை வந்து கோவில்ல தினம் அவங்க வந்து பாராயணம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம திருமுறைகளை வந்து எப்படி அந்த மாதிரி எவ்வளவு பண்றோம் அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க சொன்ன சத்தம் கேட்கலையுமா? நெட்வொர்க் டிராப் நினைக்கிறேன். அதெல்லாம் நினைச்சே பார்க்கவே இல்ல. மந்திரமாவது நீர் பாடுறதே கிடையாது இருக்கேன் தானே, அது ஏன் தப்பு தானே. அத வந்து ரொம்ப அழகா அப்பறைய சுட்டி காட்டினாரு. சத்தம் கேட்கலையுமா? பிரார்த்தனையா வச்சிருக்கிறேன். ஹரி அண்ணாவால இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்ல சொன்னாரு. அவங்க வீட்டுல அவங்க மகளுடைய ஒரு சின்ன திருவிழா இன்னைக்கு, அதனால அவர் இன்னைக்கு பிஸியா இருக்கிறாரு. நாம் எல்லாரும் இணைந்திருப்போம். அந்த எல்லாம் வல்ல இறைவன் வந்து நம்ம எல்லாரையும் இணைச்சிருக்கட்டும். நம்ம எல்லாரையும் விட்டு விட்டு கேக்குதுங்க கற்பகம். அவங்க ஒரு பேச்சு ரொம்ப நிறைவான ஒரு ஆரம்பமும் கூட. நன்றி. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது முதல்ல அம்மா சொல்லுவாங்க, அதுக்கு பிறகுதான் நான் சொல்றேன். அது ஒரு அதான் பேசிருக்கிறதுனால அம்மா சொன்னேன். அதாவது திருமுறைகளை பத்தி ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமா சொன்னாங்க ஐயா அப்பர் பெருமான் அவர்கள். அதாவது இந்த கல்யாண வீட்டுக்கு போனோம்னா மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தணும். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு மொய் கொடுத்துட்டு வர்றது பிரச்சனை இல்லை. மண்ணில் நான் கல்யாண வீட்டுக்கு போனா அப்படிதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதியத்தை பாடுவேன். அது ஒரு இது. அதே போல நல்ல குழந்தை மகப்பேர் வர்றதுக்கு நன்றுடையாவனை தீயதலாவனை நிறைவேறு தாய்மானவர் பாடல் மாதிரி. அதே போல சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க அன்னம்பாளிக்கும் தில்லை சித்தம்பலம் அந்த பாட்டு. இந்த மாதிரி திருமுறை அம்மா வயிற்று வலிக்கு கூட்டாயினவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு இதுக்குமே ஒரு திருமுறை இருக்கு, மருந்து. அதான் திருமுறை மருந்து தான். அது ரொம்ப அற்புதமா ஐயா சொன்னாங்க. அதே போல சைவ சித்தாந்தம் மனிதன் வாழ்வு நெறி. அதே போல இந்த திருமூலருடைய திருமந்திரம் வந்து மனிதன் கரு உண்டாறதுல இருந்து அவன் வீடு பேர் ஆடுற வரைக்கும் அவ்வளவும் கவர் ஆயிரும். 3042 பாடல்ல திருமந்திரத்துல திருமூலர் வந்து அற்புதமா வாழ்வியல் எல்லாம் மனிதன் வாழ்றது இன்பம் முக்தி அடைகிறது வரைக்கும் வருது. திருவாசகம் தேனு சிவபெருமா இறைவனை எடுத்து கொடுத்த பாடல்
பித்தா பிரிசூடி கொடுக்குறாரு. 7ஆம் திருமுறையில சுந்தரருக்கு பித்தா என்ன பாடணுங்கிறாரு, பித்தா பிரிசூடின்னு பாடுங்கிறாரு. தில்லைவாழ் அந்தனர் சொல்றாரு. சேக்கலார் கேட்கிறாரு என்னது பாடுறாருன்னா உலகலாம் உலகந்துன்னு பாடுறாரு. அது 8ஆம் திருமுறை சிவபெருமான் சொல்லி மாணிக்கவாசர் எழுதுனது. இந்த மாதிரி திருமுறையை பத்தி ரொம்ப அற்புதமா ஐயா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதனால நல்ல ஐயா சிவா ஐயா ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா இது வந்து அப்படி தொடரணுங்கிறது. இது நல்ல இந்த பொழுதை வந்து இறை சிந்தனையோட நல்லா மக்கள் அனுபவிக்கணும். அதுதான் கற்பகமாலாம் ரொம்ப ஒரு சொல்லுவாங்க. ஐயா என்ன போல அவங்க தான் சொல்லுவாங்க, என்ன நீங்க சொல்லுங்கம்பாங்க, நான் என்னுடைய கருத்து சொல்லுவேன். அது மாதிரி அவங்களுடைய ஒரு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். வாழ்க. நன்றி. நன்றி ஐயா. நன்றி சிவசிவா. நன்றிகள் பல அப்பர். நன்றி ஐயா. நன்றி, உரைக்கு மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். உங்க கருத்து சொல்லுங்கம்மா. வணக்கம். பட்டுக்கோட்டை சிவனடியார் குரூப்ல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேரு. என்னோட நான் பட்டுக்கோட்டை சிவனடியார். அம்மா லோகநாயம்மா உங்க கருத்து சொல்லுமா, எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? நல்லா இருக்குதுயா. திருமுறைங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியமானதுங்கிறத எடுத்துரைக்கீங்க. ஆனா ஒண்ணுயா, அந்த ஒவ்வொரு நோய்க்கும் அதுல ஒவ்வொரு பதிகம் உண்டு தெரியுமா? ஆமா ஆமா. அந்த ஒரு பதிகங்களை நீங்க வெளியிட்டா நல்லா இருக்கும். இன்னென்ன நோய்க்கு இன்னென்ன பதிகம்னு உண்டு. கண்டிப்பா எங்களை மாதிரி 12 திருமுறையும் படிக்க முடியாதுல்ல ஐயா. கண்டிப்பா செய்யலாமா? நோய்க்கு உண்டான பதிகங்களை எடுத்து வெளியிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்யறோமா, செய்யலாம். எனக்குமே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த திருவாசகம் மட்டும்தான், அதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம நமச்சிவாய வாழ்க அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். பிடித்த பற்று அதெல்லாம் 10 இருக்குல்ல, நான் அந்த 10 இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா நம்ம எடுத்தோம்னா அதுவே ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு 10 வாரங்கள் நீங்க இங்க அந்த 10 கொண்டு வரலாம்னா. திருவாசகங்கிறது ஒரு புக்காவே இருக்குமா? 51 பதிகம் இருக்கு. அத வாங்கி படிச்சாலே உங்களுக்கு எல்லாம் புரியும். இன்னொன்னு என்னன்னா, அந்த பாடல்கள் எல்லாமே நம்ம பிரிச்சு படிச்சாலே அர்த்தம் வரும். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது. நம்ம ரொம்ப இன்ஸ்டன்ட் லைஃப்ல வாழ்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரோம். சைவ சித்தாந்த கலையில பழந்தரும் பதிகம்னே இருக்கு. பழந்தரும் பதிகம்னு புத்தகம் இருக்கு. அது வேற ஒண்ணு ஐயா, அபிராமி அந்தாதில இருந்து எல்லாமே நான் பாத்துட்டேன் ஐயா. இந்த ஸ்லோகத்தை சொன்னா அதாவது அதுக்கு மேலேயே எழுதினாதான் நம்ம மக்கள் வந்து எல்லாத்துக்கும் இப்ப லேபிளிங் தேவைப்படுது. இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாத்துக்கும் ஒரு லேபிளிங் வேணும் நமக்கு. இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் சரியாகும்னாதான் நம்ம மணின்னு ஒளியே நம்ம சொல்லுவோம். நம்பிக்கைதான் படிக்கிறதுங்கிறது, சும்மா படிக்கிறதுங்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையோட படிக்கணும். அந்த அடிப்படை நம்பிக்கை இருந்தாதான் எஃபெக்ட் கொடுக்கும். கண்டிப்பா. அதான் அடுத்தது வாசுகி அம்மா இருக்காங்க. வாசுகி அம்மா அவங்களுடைய கருத்து சொல்லுங்கம்மா. விதியை வெல்வது எப்படி என்ற புக் இருக்கு. அந்த புக்கை படிச்சா எல்லாமே புரியுங்க. விதியை வெல்வது எப்படி, அதுல எல்லா திருவாசகத்திலேயும் எல்லாம் கலந்து வருங்கய்யா. விதியை வெல்வது எப்படி. நன்றிம்மா. நன்றி சிவசிவா. அந்த புக் ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. நன்றி. வாசுகி அம்மா இருக்கீங்களா? பிச்சை அம்மா உங்க கருத்தை சொல்லுங்கம்மா. மருந்து பதிகங்கள் நம்ம மண்டபத்துல போட்டுருக்காங்க ஐயா. பிகேடில சூப்பர். மருந்து பதிகங்கள் போட்டிருக்காங்க. அது படிங்க, அவ்வளவுதான். திருக்கூட்ட அறக்கட்டளை நிறைய பேர் புத்தகம் இருக்கு. நிறைய பேர் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா சிவசிவா. நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. இது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடருமா என்பதுதான் ஐயா. கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமும் இருக்குமா, தொடர்ந்து வரும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிகள் பல அப்பர் அவர்களுக்கு. அப்புறமா ஒரு 10 நிமிஷம் எடுத்து நான் அப்புறமா அடுத்த வாரம் பேசுறேன். நன்றிம்மா. நன்றி அனைவருக்கும். நன்றி. சிவா வேற யாரா ஃபீட்பேக் கேட்கணுமா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவா ரொம்ப சந்தோஷமான என்ன, அப்பரே சம்மரைஸ் குடிச்சிட்டு கரெக்டா முடிக்கிறாரு. 11 திருமுறைகளில் 12 எப்படின்னு, அதுல மருத்துவமும் கவர் பண்ணுது. எல்லாம் திருவருள் நினைச்சுக்கணும். மருத்துவது உலகியல் வந்து அன்பே சிவம்னு கவர் பண்ணிட்டாரு. சூப்பர்.
ஆன்மீகம் வந்து சமத்துவ கொள்கை. ரொம்ப நன்றி அப்பர். ஒழுக்கம் எங்கும் நிறைத்திருத்தல். அதாவது சாமி நம்ம பக்கத்திலே இருக்கார், நம்ம முன்னாடியே இருக்கார் நினைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒழுக்கம் வந்துடும். சூப்பர். கடைசியா மனித நேயம். அதுல வந்து என்னன்னா ஏதாவது இது நோ ரியாக்ஷன். அதாவது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா ரெஸ்பான்ஸ் டு த ப்ராப்ளம் ஆர் ரெஸ்பான்ஸ் டு த சிச்சுவேஷன். ரியாக்ட் பண்ணக்கூடாது. மொத்தத்திலையும் அடிப்படையில ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன். அந்த ஒழுக்கத்தை இது பண்ணனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வினைய வந்து சமமா ஏத்துக்கணும். நல்வினையும் இருக்கும், இதுவும் இருக்கும். எல்லாம் இறைவன் தான், நமக்கு வினையே சேராது. அதுதான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட பெரிய பாடம். இன்னொன்னு என்னன்னா அப்பர் இந்த திருமுறையில எல்லாமே இருக்கு. ஆனா இதை வந்து வழி நடத்துறது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. அது உண்மையா அது பண்ணனா நம்ம வந்து நல்ல வழியில போயிட்டே இருக்கலாம். சேலஞ்சு தான். நன்றிகள் அப்பர். நீங்களே சம்மரைஸ் சூப்பர் அழகா முடிச்சிட்டீங்க. எக்ஸலன்ட். அனைவருக்கும் நன்றி. எல்லாம் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சிவசிவா அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் அப்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்பே சிவம். எல்லாம் திருவருள் பார்த்துக்குவாரு. நன்றிகள். நன்றி. வீராவர்களுக்கும் கற்பகம் மேன இந்த குழுக்கு அனைவருக்கும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகள். சிவசிவா. பாய் பாய் பாய். சந்தோஷமா. Have a great one. Thank you.